நான் இப்பவே மண்டபத்தோட மொட்டை மாடிக்கு போய் மாடியில இருந்து கீழே குதிச்சு சாக போறேன். தேவி அப்படிலாம் எதுவும் பண்ணாத. இல்ல, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த இதை விட வேற வழி எனக்கு தெரியல நைனி. நான் இப்பவே மாடிக்கு போய் கீழே குதிச்சு செத்து போக போறேன். தேவி தேவி போகாத. சாரி நைனி. தேவி தேவி போகாத. தேவி போகாத. தேவி தேவி தேவி. ஐயோ போனை வச்சுட்டா. ஐயோ ரிங் போது போன் எடுக்கவே இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? துர்காமாக்கு போன் பண்ணலாம். ஹலோ துர்காம்மா, நான் தேவி ஃப்ரெண்ட் நைனி பேசுறேன். நீங்க தேவி கிட்ட பேசணுமா? இல்ல, நான் தேவி கிட்ட பேசிட்டேன். உங்ககிட்ட தான் பேசணும். சரி சரி, நான் போறேன், நான் பாத்துக்கிறேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிம்மா. என்னம்மா இப்படியா அபாண்டமா சொல்ற? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. உனக்கு என்னதாம்மா வேணும்? அந்த மணமேடையில உட்கார்ந்து அவர் கையால தாலி கட்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதுதான் எனக்கு வேணும். என்னம்மா சொல்ற? அவர் கையால தாலி கட்டிக்கிற உரிமை உனக்கு என்னமா இருக்கு? உரிமை இருக்கு. அவரும் நானும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டோம். ஒருவேளை இவ மாறிங்கிற உண்மைய சொல்லத்தான் இப்படி சொல்றாளோ? உண்மைய சொன்னா உடம்பு வெடிச்சு செதறிடுமே. ஏமா நீ என்ன சொல்றன்னு புரிஞ்சுதான் சொல்றியா? நான் நல்லா புரிஞ்சுதான் சொல்றேன். நான் சொல்றது உங்க எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? இல்ல, இவ போய் சொல்றா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு தான் இப்படி அபாண்டமா போய் சொல்றா. புழுகு மூட்டை. நானும் பாத்துட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நீ என்னென்னமோ செஞ்சு பார்த்த. எதுவுமே நடக்கலன்னு தெரிஞ்சதும் இப்போ நடக்காத ஒண்ண நடந்த மாதிரி வாய் கூசாம இத்தனை பேர் முன்னாடி சொல்றியே. இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க எல்லாம் ஒரு பொண்ணா? அவ பொண்ணு இல்ல மாப்ள, பேய். என்னம்மா நீ அப்படி சொல்ற, சூர்யா இப்படி சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் சூர்யா பொய் சொல்ற ஆள் கிடையாது. அது மட்டும் இல்ல, பெண்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிற ஆளு. ஐயா அப்படி சொல்லுங்க ஐயா. எங்க மாப்பிள்ள ஏகபத்திரி விரதன். தம்பி நான் தம்பி, தங்க கம்பி, ஹரிச்சந்திர ஃபேமிலி. வாயில ஒரு வார்த்தை கூட பொய் வராது ஐயா. நான் ஒன்னும் இவரை ஏகப்பட்ட பத்தினி விரதன்னு ஒண்ணு சொல்லல. நானும் இவரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டோம். இப்போ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாரே, அது மட்டும் நியாயமா? இல்ல இல்ல இல்ல, இவ பச்சை போய் சொல்லிட்டு இருக்கா. என் விரல் கூட இவ மேல பட்டது கிடையாது. ஹாசினி, துர்கா ஏன் இப்படி பேசுறா தெரியுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இதுக்கு மேல துர்கா என்ன பண்றான்னு பாக்கலாம். அப்படியா? சார், நான் சொல்றது பொய் இல்ல. அவரோட எதிர் வீட்டுல தான் நான் இருக்கேன். ஆனா என் வீட்டுல இருந்ததை விட நான் இவரோட வீட்டுல தான் அதிகமா இருந்தேன். நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு அவங்க வீட்டு ஆளுங்களே நீங்க கேளுங்க. ஆமாமா.
அதுக்காக தான் குழந்தை மனச மாத்தி எங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டு போயிட்டு இருந்தா. மெல்ல மெல்ல சூர்யாவை மயக்கி கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. யாரு? நான் திட்டம் போட்டேனா? ஆமா, அத தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்கிட்ட இருந்து சூர்யாவையும் சொத்தையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த புஷ்பாவை சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீயும் புஷ்பா கல்யாணத்தை நிறுத்த என்னென்னமோ பொய் சொல்லி பாத்துட்ட. அவ்வளவு ஏன், நேத்து கூட புஷ்பாவுக்கு ஏற்கனவே வேற ஒருத்தன் கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னெல்லாம் சொல்லி பார்த்த. ஆனா அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகலன்னு இப்ப என்ன பண்ற? ஏற்கனவே நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டோம் அப்படின்னு பச்சை பொய்ய சொல்லி சொத்து எல்லாத்தையும் ஆட்டைய போட பாக்குற. ஒரு நிமிஷம். நான் சொல்ல வந்ததை சொல்ல விடாம நீங்க பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நீ சொல்லுமா. சார், சொத்தெல்லாம் சூர்யா பேர்ல இருக்குன்னு இப்ப இவங்க சொன்னது எதுவும் உண்மை இல்ல. மொத்த சொத்தும் சூர்யா பேர்ல இல்ல, குழந்தை தேவி பேர்ல தான் இருக்கு. ஐயோ, இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சு புரியலையே. சூர்யாவுக்கும் மாரிக்கும் மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மையும் ரகசியமும் எனக்கு எப்படி சார் தெரியும்? சொத்தெல்லாம் குழந்தை பேர்ல உயில் எழுதிருக்கா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. சூர்யா, துர்கா சொல்றது உண்மையா? மொத்த சொத்தும் குழந்தை பேர்ல தான் உயிர் எழுதியிருக்கா?